சிற்பியின் ஆன்மா. இளங்கோ திறமையான, ஆனால் விரக்தியில் இருக்கும் ஒரு இளம் சிற்பி. முதியவர் ஞானம் நிறைந்த ஒரு பழைய சிற்பி. மலை அடிவாரத்தில் அமைந்திருந்த ஒரு சிறிய கிராமத்தில் இளங்கோ என்ற இளம் சிற்பி வாழ்ந்து வந்தான். அவனது கைகளுக்குள் கல்கூட மெழுகாய் குழைந்து அழகான உருவங்களாக மாறும். அவனிடம் திறமைக்கு குறைவில்லை. ஆனால் அவன் செதுக்கும் சிலைகளில் ஏதோ ஒன்று குறைவாக இருப்பதாகவே உணர்ந்தான். அவை அழகாக இருந்தன, நேர்த்தியாக இருந்தன. ஆனால் உயிர் ததும்பும் ஜீவன் இல்லாமல் வெறும் கல் பொம்மைகளாகவே காட்சியளித்தன. என்னதான் நான் முயன்றாலும் என் சிலைகள் பேச மறுக்கின்றன. பழங்கால சிற்பிகள் வடித்த சிலைகளைப் பார். அதிலுள்ள குதிரைகள் கனைப்பது போலவும் தேவதைகள் புன்னகைப்பது போலவும் இருக்கின்றன. ஆனால் என் சிலைகள் வெறும் கல் என்று தன் உளியை விரக்தியுடன் தரையில் எறிந்தான். அவனது நண்பன் ஒருவன், இளங்கோ, அருகிலுள்ள மலைக்கு அப்பால் ஒரு முதிய சிற்பி வாழ்கிறார். அவர் இந்த கலையின் ஆன்மாவை அறிந்தவர் என்று கூறுகிறார்கள். நீ சென்று அவரை பார்த்தால் உன் குறைக்கு விடை கிடைக்கலாம் என்று ஆலோசனை கூறினான். இளங்கோவும் நம்பிக்கையுடன் அந்த முதியவரை தேடி புறப்பட்டான். கரடுமுரடான பாதைகளை கடந்து ஒரு சிறிய குடிலை அடைந்தான். அங்கே கண்களில் பேரமைதியும் கைகளில் பல ஆண்டுகால அனுபவத்தின் சுருக்கங்களுடனும் ஒரு முதியவர் ஒரு சிறு கல்லில் ஏதோ செதுக்கிக் கொண்டிருந்தார். இளங்கோ அவரை வணங்கி தன் மனக்குறையைச் சொன்னான். ஐயா, என் சிற்பங்களில் உயிரில்லை. அழகியிருக்கிறது, ஆனால் ஆன்மா இல்லை. இதன் ரகசியம் என்ன என்று கேட்டான். முதியவர் புன்னகைத்தார். மகனே, நீ ஒரு தவறு செய்கிறாய். நீ கல்லை ஒரு சிலையாக மாற்ற நினைக்கிறாய். அதுதான் உன் பிரச்சனை என்றார். இளங்கோவுக்கு குழப்பமாக இருந்தது. வேறு என்ன செய்ய வேண்டும்? முதியவர் தன் கையில் இருந்த சிறிய உளியை காட்டினார். நான் இந்த கல்லை செதுக்கவில்லை. இந்த கல்லுக்குள் ஒளிந்திருக்கும் உருவத்தை நான் விடுவிக்கிறேன். ஒவ்வொரு கல்லுக்குள்ளும் ஒரு கதை இருக்கிறது. ஒரு ஆன்மா உறங்கிக் கொண்டிருக்கிறது. உன் வேலை அந்த கல்லுக்கு தேவையில்லாத பகுதிகளை நீக்கி உள்ளிருக்கும் ஆன்மாவை வெளிக்கொணர்வது மட்டுமே. நீ கல்லை உன் விருப்பத்திற்கு வளைக்க நினைக்கிறாய். அதற்கு பதிலாக கல்லின் விருப்பத்தை கேட்டு அதற்கு உதவு என்றார். மேலும் தொடர்ந்தார். நீ சிலையை செதுக்கும்போது உன் அகங்காரத்தை, உன் விரக்தியை, உன் அவசரத்தை எல்லாம் வெளியே வைத்துவிட்டு கல்லோடு மட்டும் பேசு. அதன் மொழியை புரிந்துகொள். அப்போது அதுவாகவே தன் உருவத்தை உனக்கு காட்டும். இந்த வார்த்தைகள் இளங்கோவின் மனதில் ஒரு புதிய ஒளியை பாய்ச்சியது. அவர் முதியவருக்கு நன்றி கூறிவிட்டு தன் கிராமத்திற்கு திரும்பினான். இந்த முறை அவன் ஒரு பெரிய பாகையை தேர்ந்தெடுத்தான். அதை அவசரமாக செதுக்கத் தொடங்கவில்லை. பல நாட்கள் அதன் அருகிலேயே அமர்ந்திருந்தான். அதன் மீது கை வைத்து அதன் தன்மையை உணர்ந்தான். அதன் வடிவத்தையும் நெளிவு சுழிவுகளையும் கவனித்தான். அவன் தன் மனதை அமைதிப்படுத்தினான். நான் உன்னை உருவாக்கப் போவதில்லை, உனக்குள் இருப்பதை வெளிக்கொணரப் போகிறேன் என்று அந்த கல்லிடம் மனதிற்குள் பேசினான். நாட்கள் வாரங்களாயின. மெதுவாக அந்த கல்லுக்குள் ஒரு தியானத்தில் அமர்ந்திருக்கும் புத்தரின் உருவம் அவனுக்கு தெரிய ஆரம்பித்தது. அவன் தன் உளியை எடுத்தான். இந்த முறை அவன் கைகள் அவசரம் கொள்ளவில்லை. ஒவ்வொரு அடியையும் நிதானத்துடனும் மரியாதையுடனும் வைத்தான். தேவையில்லாத கற்களை மட்டும் மென்மையாக அகற்றினான். அது ஒரு வேலையாக தெரியவில்லை, ஒரு தியானம் போல இருந்தது. மாதங்கள் கழித்து அந்த பாறை ஒரு அற்புதமான புத்தர் சிலையாக உருமாறியிருந்தது. அந்த சிலையின் முகத்தில் இருந்த அமைதியும் கருணையும் புன்னகையும் பார்ப்பவர்கள் அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. அந்த சிலை கல்லால் ஆனது போல் தெரியவில்லை, உண்மையான ஆன்மாவின் சாந்தம் அதிலிருந்து வெளிப்பட்டது. இளங்கோவின் புகழ் எங்கும் பரவியது. அவன் தன் கலையின் இரகசியத்தை கண்டுகொண்டான். அது அவனது கைகளில் இல்லை, அவனது மனதிலும் அவன் செய்யும் செயலின் மீது காட்டும் மரியாதையிலும் இருக்கிறது என்பதை உணர்ந்தான். கதையின் நீதி: நமது வாழ்க்கையும் அந்த சிற்பத்தை போன்றதுதான். நமக்கு தேவையான திறமைகளும் ஆற்றல்களும் நமக்குள் உறங்கிக் கிடக்கின்றன.
நாம் அவசரத்தாலும் விரக்தியாலும் வெளி உலக அழுத்தங்களாலும் நம்மை நாமே தவறாக செதுக்கிக் கொள்கிறோம். சுய முன்னேற்றம் என்பது புதிதாக ஒன்றை உருவாக்குவதல்ல. நமக்கு உள்ளிருக்கும் உண்மையான ஆற்றலை தேவையில்லாத பயங்கள், சந்தேகங்கள் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் என்ற கற்களை அகற்றி வெளிக்கொணர்வதே. நம்மை நாமே நிதானமாக புரிந்து கொண்டு நமக்கு உள்ளிருக்கும் ஆன்மாவுக்கு செவிசாய்த்தால் நாமும் ஒரு உன்னதமான சிற்பமாக மிளிரலாம்.